ஆரிரரோ ஆரிரரோ அழகிய உறவு மகள் அல்லவோ, சூரியனும் வெண்ணிலவும் பூமகள் இவளின் நகல் அல்லவோ, மலர்களின் உறவு மாலையில் முடியும் மகளினும் உறவு தொடர்ந்து வரும், ஒளிவிடும் விளக்கு அணைந்து விடாமல் அவளது விரல்கள் ஏந்தி வரும், தித்திக்கும் தேன் மகளே தீபத்தின் பூமகளே. ஆரிரரோ ஆரிரரோ அழகிய உறவு மகள் அல்லவோ, சூரியனும் வெண்ணிலவும் பூமகள் இவளின் நகல் அல்லவோ. தேவதைகள் பூமி வருவதில்லை, தெய்வங்களும் வீட்டில் வளர்வதில்லை, ஒவ்வொரு வீட்டிலும் வாழ்ந்து வரும் தெய்வ மகள் அல்லவா. செல்ல மகள் வாழும் இடங்களிலே சாஸ்திரங்கள் பார்க்க தேவையில்லை, நல்லதே நடந்திடும் மகள் உறவு என்றும் சுகமல்லவா. தாயிடம் ஓடுவாள், தந்தையை தேடுவாள், அண்ணனின் சட்டையில் தம்பியாய் மாறுவாள், சின்ன மகள் பூவாக சிரிக்கும் சுகமானந்தம், வண்ண மகள் தேராக நடக்கும் நடையானந்தம், செவ்வந்தி பூமகளே சித்திரமானவளே. மணமுடித்து போகும் மணவரையில் மகள் உறவு மோதும் விழிவரையில் மறுபடி மகளென கூடி வந்து சேரும் ஒரு உறவு, காலுதைத்து ஆடும் தொட்டிலுக்கும் கைப்பிடித்து கூடும் கட்டிலுக்கும் நடுவிலே ஆடிடும் பூமகளின் கண்ணில் பல கனவு, பாசத்தில் ஏங்குவாள் பாதிதான் தூங்குவாள், சுகங்களோ சுமைகளோ இரண்டையும் தாங்குவாள், உறவுகளை காற்றாக அணைக்கும் விதமானந்தம், முதுமையிலும் சொந்தத்தை நினைக்கும் மனமானந்தம், தாலாட்டும் தாய் மகளே சங்கீதம் மாணவளே. ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ. ஏதோ போன ஜென்மத்திலேயே நம்ம ரெண்டு குடும்பம் ஒண்ணு சேர்ந்து இருந்த மாதிரி எனக்குள்ள ஒரு எண்ணம். உங்க புள்ளைய வேற யாருக்கும் விட்டு கொடுக்காம என் பொண்ணுக்கே கட்டி வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசைமா. உங்க பொண்ணு என் பையன் மேல வச்சிருந்த கெட்ட அபிப்பிராயத்தை மாத்திக்கிட்டாளா? நடந்ததுக்கு வருத்தம் தெரிவிச்சு என் புள்ள கிட்ட மன்னிப்பு கேட்க ரெடியா இருக்காளா? நீங்க முழிக்கிற மொழிய பார்த்தா அவ இன்னும் அதே திமிர்ல இருக்கிறான்னு நினைக்கிறேன். இத பாருங்க ஐயா, என் வீட்டுக்கு வந்து 10 பாத்திரம் தேய்க்கிற மருமக இவ்வளவு ராங்கியா இருந்தா அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. நாங்க எதுக்கு காசை செலவு பண்ணி கடிக்கிற நாயை வாங்கணும்? டேய் சிவா, அவரை வெளியில போ சொல்லு. அந்த பொண்ணு திருந்தாம இவர் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. முதல்ல வெளியில போ சொல்லு. சாரி சார், எங்க அம்மா மனசுல ஆழமான ஒரு வடு பதிஞ்சு போச்சு. அந்த கோவத்துல தான் அப்படி பேசிட்டு போறாங்க. அதே மாதிரி உங்க பொண்ணு பக்கம் கிளியர் ஆகாம நாம எப்படி சார் இந்த கல்யாண பேச்சை கண்டினியூ பண்றது? மாப்பிள்ள, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பேசி பேசி பாக்குறேன். அவ விவாதம் பண்றப்ப நான் தோத்து போயிடுறேன் மாப்பிள்ள. மூஞ்சில் அடிக்கிற மாதிரி எதையாவது ஒண்ணு பேசி முடிச்சிடுறான். அவளுக்கு எப்படித்தான் விலைக்கு சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது மாப்பிள்ள. எனக்கு தெரியும். வேணும்னா நான் உங்க பொண்ணுகிட்ட பேசி பாக்குறேன்.
இன்னைக்கே நான் உங்க வீட்டுக்கு வரட்டுமா? அந்த கதையே வேணாம் மாப்பிள்ள. அவ சத்தியமா விரும்ப மாட்டா. அப்புறம் எப்படி? ஏன்னா நீங்க இன்னொரு தடவை அவமானப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த எண்ணத்தை தயவு செஞ்சு விட்டுடுங்க. ஓகே. மாப்பிள்ள, இந்த விஷயத்துல எல்லாமே இயல்பா நடக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணத்தான் முடியும். எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நாளை காலையில நீங்க மதுவை கூட்டிட்டு அம்மன் கோயிலுக்கு வர முடியுமா? அங்க என்ன மாப்பிள்ள விசேஷம்? அதை நீங்களே அங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன சமூக சேவை. அங்க நான் கொஞ்சம் பிஸியா இருப்பேன், அதான் உண்மை. இருந்தாலும் உங்க மது கிட்ட நான் பேசுறதுக்கு என்னால டைம் ஒதுக்க முடியும். அவளுக்கு பல விஷயத்தை எடுத்து சொல்லி அவளை கிளியர் ஆக்கி என்னால் அவளை வழி கொண்டு வர முடியும். அப்படின்னா மொத்த குடும்பம் கண்டிப்பா அங்க வந்து சேர்ந்துற மாப்பிள்ள. நீங்க டைம் எப்பன்னு மட்டும் சொல்லுங்க. நாளை காலையில சரியா 10 மணிக்கு. ஓகே, டன் மாப்பிள்ள. கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுறேன். இப்பவே போய் அதுக்குண்டான ஏற்பாடுகளை ஆரம்பிச்சிடறேன். நான் கிளம்பட்டுமா? வர்றேன் மாப்பிள்ள. அம்மா, இது நீ செட்டில் பண்ண வேண்டிய பில்லு. காசு கொடுத்தீனா டியூஷன் போயிட்டு வரும்போது கட்டிட்டு வந்துருவேன். எவ்வளவு போட்டிருக்கு? எவ்வளோ? 800 ரூபாய். சரி, பீரோல காசு இருக்கு, எடுத்துட்டு போய் கொடுத்துரு. வேண்டாமா, அந்த பணத்துல இருந்து எடுக்க வேண்டாம். ஏன்னா நாளைக்கு சரவணன் சாரை டிஸ்சார்ஜ் பண்ணணும். அப்புறம் பணம் பத்தாது. என் கவரி அதான் மது கட்டுறேன்னு சொல்லிருக்காளே, அப்புறம் என்ன? பத்மா, நீ என்ன பேசுற? நம்ம சொந்தக்காரருக்கு அவ்வளவு எவ்வளவுதான் செய்வா. இங்க பாருங்க, எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். நாம கஷ்டப்பட்டு கடைசியில யாரு பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கணுங்கிற மென்டாலிட்டி உங்களுக்கு வந்துருச்சு. அத முதல்ல மாத்திக்கோங்க. சரி காவேரி, வெறும் 800 ரூபாய் தானே, எடுத்து கொடுத்துடலாம். அப்புறம் உங்க இஷ்டமா. சரி வா. பீரோ திறக்கணும், எந்திரிங்க. ஐயா, என்னமோ பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி தான். இங்க உட்காராதீங்க, அங்க போய் உட்காருங்க. பீரோ திறக்கணும்ன்றல. உன் தொந்தரவு பெரிய தொந்தரவா இருக்க. தொந்தரவா இருந்தா விட்டுட்டு போங்க. விட முடியல, அதனாலதான். முடியலன்னா கட்டிட்டு அழுவுங்க. அதுவும் முடியலையே. எங்க வச்சு தொலைச்சா? பிரியா, என்னம்மா பண்ற? சீக்கிரம் எடுமா. எங்க வச்சு தொலைச்சான்னு தெரியலன்னு சொல்றேன்ல. எங்க வச்சான்னு தெரியல. தெரியலன்னா அக்காவை தான் கூப்பிட்டு கேள. பிரியா, என்னம்மா? பணத்தை எங்க வச்ச? அங்கதாம்மா வச்ச. இரு வர. தள்ளுங்க, நான் எடுத்து தரேன். எங்கடி வச்ச? இங்கதாம்மா வச்ச.